எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸாமினேஷன் தான். ஆனால் இருப்பாங்க இந்த கம்யூனிட்டி பீப்புள் நிறைய நெருங்கி பழகினதுனால தெரியும். எடுத்ததும் அவங்க கூட்டத்தில் வராங்க. ஆமாம் ஆமாம், இல்லை அவ்வளோ டீட்டெயில். அதாவது மலையாள கூட்டம் டாக்குமெண்டேஷன் தான். இப்போ மதுரை இளவு அதாவது எப்படி இருக்குதுங்கிறது அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து டீட்டெயிலிங் என்னன்னா அதை நல்ல சினிமா என்ன பண்ணால் அதை சரி. இப்போ நம்ம மதுரை சைடு போயிட்டு வந்து ஃபீல் பண்ணுறது டாக்குமெண்ட் பண்ணுறோம். லைஃப்பை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது மெயினாக பண்ணிக்கிறாங்க, அதில் அருமையாக பண்ணிக்கிறாங்க. அதான் ஏன்னா நிறைய பேர் சொல்ல வரைப்பாங்க, அது சொல்ல தெரியாது. அது 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 இதில் எக்ஸிக்யூஷன் இருக்காது. அதில் அது வேற ஒன்று கிடையாது. அது அங்கே வச்சுட்டு பொள்ளாச்சியில் தானே எடுத்தாங்க. அப்படி அதில் ஒரு நகைச்சுவை நான் ரொம்ப ரசித்தேன். என்ன ஜெயிலேருந்து என்னப்பா வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்க அந்த நகைச்சுவை செமையாக இருந்துச்சுங்க. குழந்தைகளுடைய உள்ள எவ்வளோ எளிமையாக இருக்குது. அதை பற்றி அவங்களுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும். அந்த கடைசி காட்சி நீங்கள் கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா போகும்போது வலதுயா குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இருக்கு. அந்த மீசி இப்படி தட்டி ரொம்ப சின்ன நுணுக்கமான காட்சி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு. அந்த மெய்யழகன் படத்தில் அந்த அம்மா பின்னாடி இவரை போகும்போது தட்டி கொடுத்துருப்போம். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு சின்ன ஷாட்டு நான் எல்லாரும் கவனிக்கிறேன். அப்படி ஆனாங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அவங்க ஏன் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியா மாத்தினாங்க, ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கைது, அது பெரிய கருத்து. அப்போ அவங்க ஏன் அப்படி ஒரு பரிணாம மாறினாங்க. இப்போ அவங்க லைஃப்ல அது சகஜமா மாறிடுச்சுன்னு நம்ம ஏற்றுக்கல இல்லைங்களா. அது அவங்க வாழ்க்கையோட பின்னணியிலிருந்து வர்றது. அது அதை எழுதினவர் தான் குற்றப்பரம்பரைன்னு ஒன்று எழுதியிருக்காரு. அவரு தான் இதுல மாமா வராருல வேலுராமன், அவர் தான் ஹீரோ. அவர் தான் படிக்க காட்டுற பாசமாகட்டும் கடைசியில் அந்த வீசி எறிகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவங்க கூடுறதுக்கு எப்படி பண்ணலாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவார். கதையை பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுவார். கடைசியாக வீசியை கைவிட்டு போவார். தங்கச்சி தன்னை கைவிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ விசாரணை பேசுகிறவர் போய் தற்கொலை பண்ணிக்கலாம், நச்சது தப்பு, ஆனால் நச்சது சரின்னு அவர் நம்பி போய் தற்கொலைக்கு போயிடுவார். இந்த இந்த பர்ஃபெக்ட் இந்த கம்யூனிட்டியில வந்து எமோஷன்ஸ் எல்லாமே ஹை ரைசிங்ல பதிவு பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி இது வந்து இந்த படம் வயலன்ஸை சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த படம் என்ன சொல்ல வருது? வயலன்ஸ்னால அழிவு தான் வரும். டாக்குமெண்டேஷன் தான் இது வந்து. டாக்குமெண்டேஷன் அதுவும் இல்லை, அதுக்கு வந்து இல்லை அது டேரக்டர் சொல்ல வர்றாரு. இல்ல அது அதுதான் டிஃபரெண்ட் கிடையாது. அது ஏன் கடைசி ஷாட் ஏன் அப்படி வைக்கிறோம்? எது அப்படி இருக்கிறாங்க. இல்ல அதான் சொல்லுங்க. கடைசி ஷாட் என்னங்க? கடைசி ஷாட் என்ன அதுல படத்துல? கடைசி ஷாட் மீசி இந்த அம்மா அழுவாங்க. இந்த அம்மா ரத்தத்தை தொடச்சு அழுவாங்க, கதறுவாங்க. அது என்னன்னா இது எதுவுமே வந்து நம்ம ஏன் இந்த வயலன்ஸ் இந்த படம் எல்லாமே ஏன் திரும்பனா இந்த படம் போர் படம் காட்டுறதுனால எல்லாரும் சண்டைக்கு போவோன்னு சொல்றக்கா படமே கிடையாது. எதுவுமே இது எல்லாமே இதுனா திரையில பார்க்கும்போது இவ்வளோ கோரமாக இருக்கு. இதுலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்றதுக்கான முயற்சி தான் எல்லா படமும். வார் மூவிஸ் ஆகட்டும் இதாகட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாம் அடிச்சிருவாங்க அது விஷயம்லாம் கிடையாது. மலையாள கூட்டம் வந்து என்னன்னா இது வந்து டோட்டலாக இந்த 3 வார்த்தையை வச்சுட்டு தான் நம்ம ஆளுங்க ஆடுவாங்க. மானம், மரியாதை, கௌரவம். இது 3க்கு வெவ்வேறு அர்த்தமாக கூட தெரியாது. கிட்டத்தட்ட இதை வச்சுட்டு நம்ம எத்தனை உயிரிழப்பு போயிருக்கு. அது அவசியமானு கேட்குறது தான் இந்த படத்தோட சிம்பிளான கூறு. ஒரு ஈகோ, ஒரு மான மரியாதை அந்த இதுக்காக அவங்க பேஸில் வச்சுட்டு எவ்வளோ உயிர் பலிகள், எவ்வளோ சிரமங்க. அதுதான் மலையாள கூட்டம் சொல்ல வரும். அதுதான் அந்த மலையாள கூட்டத்தில் ஸ்பெஷல் என்னன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா சேட் நியூஸ் அவர் அதுதான் அது எல்லாமே அதான் அந்த கதையிலே ஒரு ரே ஆஃப் ஹோப் வச்சுருக்காங்க. அந்த ரே ஆஃப் என்னன்னா தன்னோட ஸ்டெப் பிரதரை போய் அவன் அழிச்சிட்டு வரான் பாருங்க, எல்லாம் சமுதாயத்தில் மாற்றி வருது அப்படின்னு ஒரே ஒரு சிம்பிள் இது. அது நார்மலாக இல்லாத ஒன்று உண்டாக போது ஒரு ஹோப் காட்டுற மாதிரி ஒரு சீன் அது இருக்குது. ஆனால் சேட் நியூஸ் சொன்னாங்க ஒரு 3 மாதம் முன்னாடி தான் அந்த டைரக்டர் இறந்துட்டார். அவர் வறுமையில் தான் இறந்தார். அப்படியா? ஆமாம், விக்ரம் சுகுமார் டைரக்டர். ஆமாம், பஸ்ஸில் வறுமைனா இதில் வறுமைனா அந்த அந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்கிறேன். அதுக்காக
வாரிசு அவங்க எல்லாமே இந்த மாதிரி சொல்ல போய் எல்லாரும் நம்மளும் சரி அதை மாதிரி பேசலாமே வர பிரச்சனை லஹரி பார்த்தாம பேசலாமே. நீங்கள் குற்றம் கடிதல் பார்த்தீங்களா? ஆமாம். இதுவே நீங்கள் கமர்ஷியல் சொன்னாங்கன்னா அந்நியன், அதுவும் குற்றம் கடிதல். ஸோ உங்களுக்கு ஔவையார் பிடிக்குமா திருவள்ளுவர் பிடிக்குமான்னா சின்ன வயசுல எனக்கு ஔவையார் பிடிக்குமா. ஏன்னா அம்மா ஆரம்பம் செய்ய விரும்ப ஒரே லைனில் எழுதிட்டாங்க. திருவள்ளுவர் புரியாத பாஷையில் 2 மொழிகள் 2 வயசு. ஆனால் ஆக்சுவலாக அறம்னா என்னன்னு தெரியணும், செய்யணும்னா என்னன்னு தெரியணும், விருப்பம்னா என்னன்னு தெரியணும். இதுதான் யதார்த்த சினிமா. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, மயில் தொகையானாலும் அதிகமாக ஏற்றிங்கன்னா அச்சு முடிஞ்சு உளுந்துடும். ஒரு உதாரணத்தை கொடுத்து இது பண்ணுவார். கமர்ஷியல் படாத ஏதாவது என்னன்னா கமர்ஷியல் மூவிகள் இதுதான். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு இதை கொண்டு வந்து கூட சொல்லுவோம். யதார்த்த சினிமா டப்புன்னு போட்டு உடச்சிடும். சிலர்னால ஏற்றுக்க முடியாது. இப்போ பாரம் படத்துக்கு அப்படியே போகிறோம். பாரம் படங்கள் வந்து யூத்னீஷியா பற்றி பேசுறது. உலகத்தோடைய மெர்சி கில்லிங்கோட கேபிட்டல் சுவிட்சர்லாந்து. அங்கே வந்து ஒரு சீட்டு பாடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக. நீங்கள் இப்போ அதில் உட்காந்து ஒரு சுவிட்ச் அமுத்திட்டு அப்படியே செட் ஆகும். 3 செகண்ட்ஸ். இதுதான் யூத்னீஷியா. வலிக்காமல் சார். ஆமாம், வலிக்காமல் சார். நம்ம இவர் அது காசு வாங்குறாங்க. யூரோப்லலாம் அது பேண்ட். யூகேலேருந்து டெர்மினல் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு தென் தே கோ டு சுவிட்சர்லாந்து. திடீர்னு ஹாலிடே போய் கூட செத்துருவோம். ஸோ இது வந்து நடக்குது. அதாவது ஃபிலாசபி, டேட் ஆஃப் ஃபிலாசபி, ஃபாதர் ஆஃப் ஃபிலாசபி சிக்மண்ட் ஃப்ராய்டே தன்னை மெர்சி கில்லிங் பண்ண சொல்லி அதுதான் சரி. அவரோட மன வலிமை அவ்வளோதான். ஆமாம், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அவரே வந்து அதுதான் பண்ணார். அப்போ இதை வந்து நம்ம ஊரில் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய தவறாகும். வெளிநாட்டில் நடந்த சயின்ஸாகவும் பார்க்குறது இல்லையா? இல்லை அது இது வந்து என்னென்னா அந்த ஆள் வந்து கஷ்டப்படுறாங்கிறத நியாயப்படுத்தணும், அவங்க கொண்டுக்கூடாதுக்காக பையன் ஒரு வில்லனாக காமிச்சு, மருமகளை இதாக காமிச்சு, இவங்க அக்கா பசங்களாம் நல்லவங்களாக காமிச்சு, இது எதுக்குன்னா அந்த ஆள் மேலே ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்திட்டா டைரக்டர் செய்கிற முயற்சி. பட் அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது, கருணை கொலை நடக்குது. நம்ம வீட்லேயே நடந்திருக்கும். எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெட்டு ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட விட்டு வெட்டினர்கிட்ட விட்டு வலிக்காமல் இது பண்ணியிருப்போம் இல்லையா? பட் இது வந்து என்னென்னா உங்களுக்கு சொல்ல வராது, இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கு நம்ம ஊரில் அப்படின்னு. இது உலகம் பூரா நடக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. இல்லை இது கருணை கொலையே இல்லை, சுவிட்சர்லாந்தில் மட்டும்தான் நடக்குது. இல்லை அதே மாதிரி இது இங்கே இந்த படத்தில் நடக்கிறது கருணை கொலையே கிடையாது. அதுவே பிரச்சனை. அவன் செலவு செய்ய அந்த செலவு நிறுத்துறதுக்கு அது ஒரு தவறு. நம்ம செல்ஃபிஷாக. ரெண்டாவது அவங்க காமிக்கிறது ஒரு சுயமருடைய இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறே தவிர மக்களை போய் அது சேரவே முடியறதில்ல. சொல்கிறாங்க நீ காசே செலவு செய்ய வேண்டாம், ஃப்ரீயாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயலாது. அந்த மனுஷன் அந்த தன்னுடைய தந்தையை கொள்றவனுடைய இயலாமையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். பொண்டாட்டி அவங்க வீட்டில் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தந்தையை கொலை பண்ணுறது 3500 ரூபா செலவு பண்ணுறது தாசில்தார் கொடுத்து அந்த வீட்டில் ஈஸியாக வாங்கிடுது. அது இயலாமை கிடையாது. இயலாமைன்னு சொல்லுங்களேன். புரியாமை இயலாமை எல்லாம் சேர்ந்து அது இயலாமை வந்து இயலாமை வேற. அப்பாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டோம், முடியல அப்படின்னா வேற. அதுதான் இயலாமை. எங்க அப்பாவை நீங்க தீர்த்து கட்டிடுங்கன்னு சொல்லியிருந்தா அது வேற. இது இன்டியூஸ் பண்றாரு அவரு. இண்டிவிஜுவல் வந்து எனக்கு பணம் தேவைப்படுதா, உங்க அப்பாவை வந்து நான் சாவடிச்சு உன்னை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க பெயின்ல இருந்து அப்படின்னு இவர் போயிட்டு கேட்டு வாங்குறாரு. இது நம்ம படம் பார்க்குற முறையே மாற்ற வேண்டிய. கருணை கொலைன்னு கொண்டு போக முடியாது. கருணை கொலையே கிடையாது. நம்ம வீட்டுல பெட்டு அவஸ்தப்படுது, முடியல, அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோன்றது தான் கருணை கொலையில வரும். இது கருணை கொலையில வரும். கொலை இது ஏன்னா இப்போ என் டைரக்டரா நான் வந்து உங்களை இதைத்தான் பண்ண வச்சேன். இது கருணை கொலை கூட தான் நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு வேணா வச்சேன். ஆனா இது கருணை கொலை பற்றிய படம். உங்களை திசை திருப்பதான் என்னோட வேலை. இல்ல இது நீங்க என்ன ஆர்கியூ பண்ணாலும் டைரக்டருக்கு ஆப்போசிட் என்ன ஆர்கியூ பண்ணாலும் கருணை கொலைங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லணும். ஆனா இது தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில் நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படுத்த வைக்கணும். இப்போ சிஸ்டர் கரெக்டாக கேட்டாங்க, எங்க ரம்யா தான் நான் சொன்னேன், ஏங்க கள்ளிப்பாலெல்லாம் கொடுத்து குழந்தைகளை கொள்ளுலையா அப்படின்னா அது ஒரு வகையான கருணை கொலை தானே. அது அப்படி கருணை கொலை இறந்துருவாங்க. பையனை தப்பானவனா காட்டுறேன், கண்டுக்காதவனா காட்டுறேன், அவங்க அப்பா வந்து விட்டில் பூச்சிங்கிறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவரை வந்து மேலே ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துறாரு. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவர்கிட்ட போயிடுச்சு.
இவங்க எல்லாம் கெட்டவன் போயிடுச்சு, அவங்கெல்லாம் நல்லவன் போயிடுச்சு, இந்த ஆளோட அண்ணன் பிள்ளைகள்லாம் நல்லவங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ அண்ணன் பிள்ளை போய் இதை பற்றி வெளியே கொண்டு வரோம். இது வந்து திரைக்கதை வேறு. பட் நான் சொல்ல வந்த அந்த டைரக்டர் சொல்ல வந்த விஷயம் அது ஃப்ரீயாக பெண்மணி என்ன சொல்லலாம், இப்படியும் நடக்குது. கருணை கொலை விதை லீகலாக நடந்தாலும் இல்லீகலாக நடந்தாலும் இது பேர் கருணை கொலை. இது தப்பா பயன்படுத்துறாங்க, தப்பா பயன்படுத்துறாங்க தான் சொல்ல வராங்க. ஆமா தப்பா தான் இது வந்து உலகத்திலே நடக்கலங்கிற விஷயம் இல்ல நடக்கலன்னு வில்லேஜ்லேயே வந்து இதை காட்டி கொடுத்ததுனால அவங்க ஃபேமிலியை தள்ளி வைக்கும் போது அவங்க எல்லாம் அதை ஏற்றுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். வில்லேஜில் அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க, இருந்தாலும் அது வந்து கருணை கொலை கிடையாது. இல்ல அதாவது அப்ப இன்னொரு விஷயம் பிறந்த குழந்தைய கள்ளிப்பால் கொடுத்து கொன்னது எதுக்காக? பெண் குழந்தைய என்னால் வளர்த்த முடியாது, அவளுக்கு நிறைய செய்ய முடியாது. இதவே ஒரு வளர்ந்த ஒரு பையன் அவங்க அப்பா வந்து பண்ண முடியாதுன்னு பண்றான் இல்லைங்களா? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இல்ல நீங்க கள்ளிப்பால் கொடுக்கறது கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, நான் சொல்ல வரது என்னன்னா இது காரணத்துக்காக இவன் பண்ணா. இல்ல அந்த பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா இதை ரெண்டையும் ஒரே சமாதானம் வச்சு நீங்க கள்ளிப்பால் கொடுக்கறத விட இது பயங்கர கொடுமையானதுன்னு காட்டுறீங்க இல்லையா? இல்ல கள்ளிப்பால் கொடுக்கறது பரவாயில்லன்னு எங்க சொல்றாங்க? பரவாயில்லன்னு சொல்ல வரல, அதை பத்தி ஒரு காலத்துல படம் எடுத்தாங்க, நின்றுச்சு. இப்ப இது இருக்குன்னு ஒன்று சொல்றாங்க, அவ்வளவுதான். பட் இது வந்து இன்னைக்கு எல்லா ஃபேமிலியும் நடக்குது. இல்லை அவர் சொன்ன ஒரே பாயிண்ட் அதுதான், தீர்த்தம் ஊத்துறேன்னு சொல்லுவாங்க. அது ஐயர் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, மற்ற ஃபேமிலியில் ஒரு படத்துல சொல்ல, நீ பாலை ஊற்றி ஊற்றி இருந்தாலும் தைரியம் சந்தோஷமா இருந்து உட்காந்து விளையாட்டுருக்கிறான், நீ சாகவே மாட்டேங்கிற அப்படின்னு. இதுதான் என்னன்னா இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் காலில் தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இந்த படத்தை பற்றி டைரக்டர் ஒரு இது சொல்லியிருக்கான்னு சொல்றீங்க, இது நீங்க ஆப்போசிட்ல இப்ப பேசிட்டு பேசுறேன்னா அந்த டைரக்டர் பண்ண லேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி இத தப்புங்கிற கண்ணோட்டத்துல கொண்டு வரதுக்கு மட்டுமே பண்ணாங்க. ஆமா தப்பு கண்ணோட்டத்துல சிம்பிளி செட் இது நடந்துட்டு இருக்கு உலகத்துல, அவ்வளவுதான். சரி நீங்க நாளைக்கு நீங்களே ஒரு படம் எடுக்கிறீங்க, இது சொல்றேன் நீங்க கமர்ஷியலா தான் எடுப்பேன், நீங்க எதுவா வேற எடுங்க, படம் எடுக்கிறீங்க, படங்கள் பப்ளிக்